வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இந்த வீக்குக்கான ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நீங்கள் கேட்ட கேள்விகள். ஸோ 13 ஸ்டாக் வந்து ஓவரால் நம்ம நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்கள் வியூ சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 13 ஸ்டாக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு, வெல்த் கிரியேஷன், பர்சனல் டெவலப்மெண்ட், கெரியர் பில்டிங் இந்த மாதிரி க்ரோத் ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் மெம்பராக மாறிடுங்க. ஸோ அது போக இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் லாஸ்ட் வீக்கில் கேட்ட எல்லா ஸ்டாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீக்குக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கெண்டில் நம்ம அந்த ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மொத்த 13 ஸ்டாக்ல 7 இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனில் இருக்குது. 3 கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 வந்து ஸ்கிப் பண்ணுறதே பெட்டராக இருக்குது. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கோரிங் மெத்தடில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குங்கிறத நான் முக்கியமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டாக்குக்கு. அண்ட் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட பிஸ்னஸ் மாடல் தெரியல அப்படின்னா என்னதான் நம்பர்ஸ் கரெக்டாக இருந்தாலும் நான் உள்ளே என்ட்ராக மாட்டேன். ஸோ அது போக ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. உங்களோட தனிப்பட்ட அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு ஸ்டாக்காக போயிடலாம். கண்டெய்னர் கார்பரேஷன். ஸோ இதோட பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஒன்லைனர் பிஸ்னஸ் மாடலும் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் கண்டெய்னர் நெட்ஒர்க்கும் நெட்ஒர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் வச்சுருக்காங்க. ஃப்ரைட் ஹேண்ட்லிங்கு இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட்ஸும் டொமஸ்டிக் கார்கோ எக்ஸ்போர்ட்ஸும் பெட்டராகவே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்டர் டு வெயிட் தான் இதோட ஓவரால் ரேட்டிங்கு. ஃபண்டமெண்டல் ஸ்கோர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 6.5ம், டெக்னிக்கல் ஸ்கோர் 5.5ம். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ப்ராஃபிட் க்ரோத் வந்து வெறும் 0.1%ம், சேல்ஸ் க்ரோத் 0.3. ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இந்த போத் ப்ராஃபிட்டும் சேல்ஸ் க்ரோத்துமே இருக்குது. அண்ட் பிஇ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து 29 இருக்குது. இதை வந்து இந்த சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத்தும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ. ஆர்ஓஇ ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் 11% 12% மேலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்த்தியாக தான் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டில்ஸ் ப்ராப்பரான ப்ராஃபிட் க்ரோத்தும் சேல்ஸ் க்ரோத்தும் இல்லாத காரணத்தினால இப்போ இருக்கிற வேல்யூவேஷனுக்கு இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ண சொல்ல மாட்டேன். ரயில்வே விகாஸ் நிங்கம். ஸோ இது வந்து ஆர்விஎன் சொல்லிட்டு ஷார்ட் டேர்மில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கிப் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஃபண்டமெண்டல் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஸோ 4.5ம், டெக்னிக்கல் ஸ்கோர் 4ம் கொடுத்துருக்கேன். ஓவரால் இவங்க வந்து ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், ட்ராக்கு, பிரிட்ஜஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் வந்து மைனஸில் இருக்குது. சேல்ஸ் க்ரோத் வந்து 4.2%. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வெறும் 3.8 தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்புட் காஸ்ட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் கூட மொத்த நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான சேல்ஸும் காலி. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வேல்யூவேஷனுக்கு நான் இதை கன்சிடர் பண்ண சொல்ல மாட்டேன். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் அட்ராக்டிவான ப்ரைஸ் போச்சுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். 190 ருபீஸ் கிட்ட போச்சுன்னா நீங்கள் இது தாராளமாக என்ட்ராங்க. ஸோ என்பிசிசி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்க கவர்மெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸு, ரீடெவலப்மெண்ட்டு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டல் ஸ்கோர் வந்து 6ம், டெக்னிக்கல் ஸ்கோரு 5ம் கொடுத்துருக்கேன். ஓவரால் இதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் வந்து -0.9ம், சேல்ஸ் க்ரோத் -1.8% இருக்குது. இதோட பிஇ வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. இது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே இல்லை. அண்ட் குறிப்பாக ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 4.8%. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆனாலும் கதை க்ளோஸு. ஸோ இப்போ இருக்கிற வேல்யூவேஷனை நீங்கள் உள்ளே போக வேண்டாம். பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து கடனுங்கிறது இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு பெருசாக இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நல்லதாக இருந்தாலும் இப்போ இருக்க ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் நீங்கள் என்ட்ரு ஆகாதீங்க. ஒரு 80 ருபீஸ் கீழே போகுது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டில் உங்களுக்கு ஒரு சைக்கிளிக்கலாக ஏதாவது பிடிக்கணும்னா மட்டும் போங்க. பட் இதெல்லாம் சைக்கிளிக்கலும் ஹை ரிஸ்க்கும். இப்போதைக்கு லாங் டேர்முக்கு இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இவங்க வந்து ஹைவேஸு, இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸு சவுத் அண்ட் சென்ட்ரல் ஆஃப் இந்தியாவில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் க்ரோத்து -50%ம், சேல்ஸ் க்ரோத் -28%ம் இருக்குது. பட் பிஇ பாயிண்ட் ஆஃப் வியூவில் 7.8 இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம இது என்ட்ரு ஆகும்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக அந்த ஸ்டாக்கில் நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்த்தது வந்து ப்ரைஸ் டு புக் வந்து 0.69 தான். ஸோ வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க நெகட்டிவ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டர் இன்ஃப்ளோ, அதாவது நேஷனல் ஹைவேயோட ஆர்டர் இன்ஃப்ளோ இவங்களுக்கு வந்துச்சுன்னா இவங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் குறிப்பாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 26.4%. ஸோ ஆர்டர் டெலிவரி பெட்டராகவே பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன். இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு 100 ரூபாய் கிட்ட 100 110ங்கிற ரேஞ்ச் வரும்.
அந்த டைமில் நீங்கள் உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் இல்லை ஸ்டில் நான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்பேன்னா இப்போ இருக்க ப்ரைஸ் பாயிண்ட்டுக்குமே ஓகே தான். ஐஆர்டிஏ, ஸோ ஐஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் இது கவர்மெண்ட் ஓன்ட் என்பிஎஃப்சி. ஸோ இவங்க வந்து சோலாரு, விண்டு இந்த மாதிரி அதர் ரெனியூவல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கடன் கொடுக்குற கம்பெனி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ராஃபிட் க்ரோத் -1.8, சேல் க்ரோத் 14.2% இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அருமையாக இருக்குது, 87.3%. ஸோ ஜென்ரலாக என்பிஎஃப்சி கம்பெனிக்கு நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைஸ் டு புக்கு தான், அது 2.46. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2.46ங்கிற ப்ரைஸை மொத்தமாக ரெனியூவல் எனர்ஜிக்கு மட்டும் கடன் கொடுக்குற ஒரு கம்பெனியை நோக்கி போடுறது பெட்டரான காலாக இருக்காது. ஏன்னா அது வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் இல்லை, ஒரே ஒரு செக்மெண்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு 100 ரூபா கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். ஸோ தட் நமக்குமே லாஸ் ஆகிறதுக்கான அவாய்டன்ஸ் இருக்கும், குஷனும் கிடைக்கும். எஸ்பிஐ கார்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு அருமையான ப்ரைசிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்து 19.5ம், சேல்ஸ் க்ரோத் 3.4ம் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது க்ரோ ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரோ ஆகும். பட் ஆனால் நான் லாஸே இல்லாமல் ரைட்டான வேல்யூவேஷன் வச்சு லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வந்து 3.74 இருக்குது. ஸோ 3.74 டைம்ஸில் இது ட்ரேட் ஆகிறதுனால இண்டஸ்ட்ரியல் பிஇக்கு அகேன்ஸ்ட் இது 25 போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும்போது கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறது 580 ருபீஸு. 580 ருபீஸில் வரும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பிஎஸ்சி, ஸோ இதோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 63%, ப்ராஃபிட் க்ரோத் 61%, சேல்ஸ் க்ரோத் 84%ம் இருக்குது. ஸோ இதோட பிஸ்னஸ் மாடல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் டிரான்சாக்ஷன்லையும் லாபம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டிவிடெண்ட் ஈல்டு பெருசாக இல்லை, பட் ப்ரைஸ் டு புக் வந்து 21 டைம்ஸ் ஹையராக ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த ப்ரைஸ்க்கு என்ட்ரா வேண்டாம். பட் ஸ்டாக் பாயிண்ட் ஆஃப் வியூ கன்சிடர் பண்ணுறதுக்கு ஏற்ற ஸ்டாக்கு தான். பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் டூ காஸ்ட்லி. ஸோ ரைட் ப்ரைஸுங்கிறது இன்னும் ரொம்ப கீழே விழணும். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இதுக்கு எதுவும் கமெண்ட் பண்ணலை. அசோக் லேலண்டு ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலாக வீடியோவை மேக் பண்ணி போட்டிருந்தேன். அருமையான வேல்யூவேஷனில் இப்போவுமே கரண்ட்டாக இருக்குது. ரிப்போர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். பிகாஸ் அசோக் லேலண்டோட குரூப்பே அப்படி சேர்ந்து இருக்கிறதுனால அதோட ஃபினான்சிங் ஆமுக்கு கடன் இருக்குது. ஜென்ரலாக ஃபினான்சிங் ஆமுக்கு கடன் இருக்கிறது நார்மல் தான், ஏன்னா அவங்க கடன் வாங்கி கடன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓவரால் டிவிடெண்ட் ஈல்டாக 2.3% இருக்குது. இவங்க வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், மிலிட்ரி, டிஃபென்ஸ் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பிளான்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரைட், அதாவது ட்ரக்கோட வால்யூம் வந்து சைக்ளிக்கல் தான். ஸோ அதோட வால்யூம் குறைஞ்சிச்சுன்னா மட்டும் இதுக்கு. பட் லாங் டேர்ம் அக்யூமுலேஷனுக்கு நல்ல ஸ்டாக் தான். இப்போ இருக்க ப்ரைஸ் பாயிண்ட்டுமே ஓகே தான். 140 ருபீஸ் கீழெலாம் வந்துச்சுன்னா அருமையான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கேபிஐடி டெக்னாலஜி, இவங்க எம்பெடட் சாஃப்ட்வேர் எழுதுகிற கம்பெனி. ப்ரிடாமினெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின்ஸும் அட்டானமஸ் ஃபீச்சரும் கனெக்டட் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்முக்கும். சேல்ஸ் க்ரோத் வந்து 11%ம், ப்ராஃபிட் க்ரோத் நெகட்டிவும் இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 18% இருக்குது. கடன் கொஞ்சமாக இருக்குது, பிகாஸ் டெப்ட் டு ரேஷியோ வந்து 0.24 இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் இதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டரான இந்த ப்ரைஸ் வேல்யூவேஷனுக்கு. பட் லாங் டேர்ம் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகிற எல்லா கார்ஸுமே சாஃப்ட்வேர் ரிட்டர்ன் கார்ஸாக தான் இருக்க போகுது. இவங்க இந்த மார்க்கெட்டில் ஆல்ரெடி பயனராக இருக்கிறதுனால லாங் ரனுக்கு பெட்டராக இருக்கும். பட் லாங் ரனுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா கூட இதோட வேல்யூவேஷன் இன்னும் கூட கொஞ்சம் சீப்பர் ஆகணும். ஏன்னா PE 23ல் இருக்குது. ஒரு 18-20 வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்கள். விகார்ட் இண்டஸ்ட்ரீஸு PE வந்து 39, பட் இண்டஸ்ட்ரியல் PE வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 23%ம், சேல்ஸ் க்ரோத் 14%ம் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.52, ப்ரைஸ் டு புக் வந்து 5.35, ஆப்ரேட்டிங் மார்ஜின் 8.8 வந்து இந்த செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நார்த் இந்தியாவோட எக்ஸ்பென்ஷனும் ப்ரீமியம் கிச்சன் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து பைப்லைனில் வச்சுருக்காங்க. பட் வீக்கான சம்மரும் கமாடிட்டி ஸ்பைக்ஸுமே இருக்குது. இது வந்து சீசனல் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் போகும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் என்ட்ரானிங்கன்னா பின்னாடி கரெக்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே இது ஒரு 250 ருபீஸ் கிட்ட உள்ளே போனீங்க அப்படின்னா அருமையான ஜோனாக நான் சொல்வேன். கொஞ்சம் குஷனும் உங்களுக்கு கிடைக்கும். பிசி ஜுவல்லர்ஸு 10 ரூபா கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 9.28, சேல்ஸ் க்ரோத் 32%ம், ப்ராஃபிட் க்ரோத்து 61%ம். இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பீக்லேருந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. ப்ரைஸ் டு புக் வந்து 0.98. ஸோ கடன் கொஞ்சமாக இருக்குது. இவங்க கடன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, எல்லாத்தையும் கம்மி பண்ணி டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் வெறும் நம்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் எனக்கு நான் பொறுமையாக இருப்பேன் ப்ரோ, வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் என்ன கேட்டால் ஒரு 1000 ருபீஸ் மட்டும் போட்டுட்டு வாங்க. இன்கேஸ் உங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20,000 இருந்துச்சுன்னா அதிலிருந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு
5%க்கும் கம்மியாக, அதாவது ஒரு 2% இல்லை 3% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். எனக்கு எப்போல்லாம் கொஞ்சம் காசு கிடைக்கும் 500 600 இந்த மாதிரி எப்போவாது மந்த்லி எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதை அதை சம்டைம்ஸ் நான் ஏதாவது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியில் போடணும், அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது லாங் டேர்மில் இன்கேஸ் இவங்க கடன்லாம் முடிச்சு டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரிலாம் எழுதிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், ஸோ விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூ செக்மெண்ட் சிகரெட்டும் ட்ரேட் மேனுஃபேக்சரிங் டொபாக்கோ லீஃபை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத்தும் சேல்ஸ் க்ரோத்தும் கண்ணா பின்னான்னு இருக்குது. அப்படி இருந்து இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்துருந்தேன். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஆனால் இதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு தான் மற்ற நம்பர்ஸ்லாம் இருக்குது. குறிப்பாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் 30%. இதில் நான் பிக்கஸ்ட் த்ரெட்டாக பார்க்குறது வந்து ரெகுலேட்டரியும் டேக்ஸ் ரிஸ்க்கும் டொபாக்கோவில் எப்படி போகும்னு தெரியல. பெர்மனெண்ட்டாக இதை கவர்மெண்ட் வந்து கண்ணாப்பின்னு மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எங்கே போக முடியல. பட் ப்ரீமியமைசேஷன் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ பெட்டர்னு சொல்லுவேன். அதுவும் டொபாக்கோ லீஃப் எக்ஸ்பர்ட்லாம் நல்லா காசு வர இது. நான் இந்த ஸ்டாக்கை வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். 200 ருபீஸ் கீழே போச்சுன்னா கன்சிடர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிருக்கேன். இப்போதைக்கு அதை வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும்தான் வச்சுருக்கேன். மாஸ்டிப் டெக்னாலஜிஸு செமிகண்டக்டர் டிசைனும் எம்பெடட் இன்ஜினியரிங் சர்வீசஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இதோட சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத்தும் நெகட்டிவ்ல இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 9.3 தான். இந்த 9.3 வச்சுக்கிட்டு பிஇ வந்து 141 இருக்குது. 222 காஸ்ட்லி. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் தலை வைத்து படுக்காமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆக்ஷன் ஐட்டமாக நான் சொல்கிறது, இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறது வந்து ஆல்ரெடி இந்த ஸ்னாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து கேன் கன்சிடர்னு போட்டிருந்தேன்னா அதை இப்போ வாங்குங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஸ்டாக்லாம் ஒரு பெட்டரான ஸ்டாக்கு, கொஞ்சம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ரைட்டான அக்யூமுலேஷன் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா மட்டுமே. ஸோ இதை நீங்கள் ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரிகர்ஸ் வந்து ப்ராப்பராக போட்டு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஈவன் ₹1 இருந்தாலும் அது ₹1 தான். அதனால் வெயிட் பண்ணி பார்த்து தான் கன்சிடர் பண்ணணும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸ்பெசிஃபிக்காக நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.